அண்மையில் ஒரு பேட்டியில் மெய்யழகன் படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் வந்துட்டு ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். எதனால் உங்கள் படங்களில் வந்து இரவு காட்சிகள் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் கேட்கும்பொழுது சொல்லியிருந்தார், நான் வந்து பூனையை ரசிக்கக்கூடியவன், பெரும்பாலும் வந்து பகலை காட்டிலும் வந்து இரவு வந்து அழகாக இருக்கும், அதனால் பூனையை ரசிக்கக்கூடியதும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருந்தார். குறிப்பாக பூனைகள் வந்து இரவு நேரங்களில் வந்து ரொம்ப வந்து துருதுருன்னு இருக்கக்கூடியது பூனைகளுடைய வழக்கம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு ஆய்வுகள் வந்து வெளியாகியிருக்கு. அந்த ஆய்வுகள் அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது ஃபர்னிச்சர்ஸை, சோஃபா உள்ளிட்ட அந்த ஃபர்னிச்சர் பொருட்களை வந்து பூனைகள் வந்து காலால் பிராண்டி அதை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து தொடர்ந்து நடக்கக்கூடியது ஒரு இயல்பான விஷயம். அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பற்றின ஒரு ஆய்வை வந்து ஆய்வாளர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதில் வந்து சில முக்கியமான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. குறிப்பாக வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கைகளில் பூனைகள் ஈடுபடுறது வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அங்காரா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த யாஸ்மின் சல்கிர்லி டெமிர்பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் தலைமையிலான குழு வந்து கிட்டத்தட்ட 1200 பூனைகளை வச்சு ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வுகள் அடிப்படையில் எதனால் வந்து பூனைகள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுது அப்படின்னு ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது பூனைகளுடைய இயல்பிலேயே அந்த குணங்கள் இருந்தாலும் அது அதிகரிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்னால் அது வந்து பாதிக்கப்படலாம், அதன் காரணமாக இது போன்ற ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் புறச்சூழல்களும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. வீட்டினுடைய ஓனர், அந்த பூனையை வளர்க்கக்கூடிய நபர் பூனைகள்கிட்ட ஆக்ரோஷமாக நடந்துக்கிறதும் இது போன்ற செயல்களுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் குழந்தைகள் கூட விளையாடுறதன் காரணமாக இரவு நேரங்களில் பூனைகளுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படும். அப்போது அந்த பூனைகள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கிறதும் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிறதும் இது போன்ற பொருட்களை வந்து கிழிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபடுறதும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பூனையை வந்து ஒரு பனிஷ் பண்ணுறது, அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மாறா பக்கத்திலே வந்து ஒரு ஸ்கிராச்சிங் போஸ்ட், அதாவது பூனைகள் மற்ற பொருட்கள் மேலே கவனம் செலுத்துறதுக்கு அது கிழிக்கிறதுக்கு உகந்த ஒரு பொருளை வந்து வச்சோம் அப்படின்னா இது போன்ற பொருட்களை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.